சொல்லுங்கப்பா. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? என்னடா அப்பத்தா கையில வந்து பாயை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு. ராஜானா கத்தியை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாரு. அப்பத்தா தானே பாயை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். எல்லாம் உங்க நன்மைக்கானதே. பாருங்க, பாய் பத்தமட பாய் எல்லா இடத்துலையுமே நெஞ்சு நம்மளுக்கு வருது. இதோட உபயோகம் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னடா அந்த பாயை பற்றி நம்மளுக்கு தெரியாதா? இது என்ன பெரிய தரால அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பெரிய இதாக என்ற பார்க்கலாம். இப்போ என்ன கேட்டோம்னா, இப்போ இருக்க நாகரிக காலத்தில் வசதி வாய்ப்புகளோடு வாழணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர், அதாவது 99% அப்படிதான் நினைக்கிறாங்க. பழைய எல்லாமே மறந்துட்டோம். இந்த பாயோட அற்புதம் வந்து யாருக்குமே இப்போ தெரியாம போச்சு. அதனால இப்போ வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட பழசுக்கு மாறுறோம். அது ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான விஷயம்ப்பா. சின்ன பிள்ளைகள் என்ன பண்றாங்கப்பா, வீட்டில் ஒரு ரூம்ல ஏசியை ஃபிட் பண்ணிடுறாங்க. இத்தனை டன்னு அத்தனை டன்னு, அதை பத்தி எங்களுக்கு விவரமே தெரியாதுப்பா. எங்க வீட்டில் ஏசியே கிடையாது. பனினா பனி கலந்தேன், மழைனா மழை கலந்தேன், வெயில்னா வெயில் கலந்தேன். கரண்ட் போனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். கையில் ஒரு விசிறி வாங்கி வச்சுக்கோ, அதைத்தான் வீசுவோம். எங்கள் வீட்டில் ஏசியை போடக்கூடாதுன்னு கட்ட நேட்டாக வச்சுக்கிட்டோம். அதில் பெரிய ஆபத்து இருக்குப்பா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம வீட்டில் ஏசி தான் நம்மளை மதிப்பாங்க அப்படி மாதிரி ஏசியில் பழக்கம் பண்ணி போகிறீங்க. அப்போ குழந்தைகளை வந்து ஏசி ரூமை விட்டு வெளியே வரும்போது அதனால தாக்கு பிடிக்க முடியல. இப்படிலாம் பிள்ளைகளை பழக்கி போறீங்கப்பா. நான் என்ன சொல்றேன்னாப்பா, அந்த காலத்துல வந்து சாப்பிடும்போது கூட பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் முன்னாடி நீங்க யோசிச்சு பாருங்க. சாப்பாடு வைக்கும் போதோட பந்தி பாயின்னு விரிச்சு வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த பந்தி பாயில உட்காந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க, கீழே தான் உட்காந்துருப்பாங்க. ஆனா இப்ப எங்க வரும், நம்ம டைனிங் டேபிள் கூட உட்காந்துக்கிறோம். அப்ப உட்காந்தோம்னா காலை மடக்கி உட்காந்து சாப்பிட முடியல. நீங்க உட்காரக்குள்ள காலை நீட்டி தான் உட்காந்து 20 வயசு பையன் கூட அந்த டைனிங் டேபிள் தான் உட்காந்து சாப்பிடுறேன். அப்ப இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நம்ம உருவாக்கி நமக்கு நாமே வந்து வினையை விதைச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு பழமொழி இருக்கு பார்த்தீங்களாப்பா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, கற்பூர வாசனை கழுதைக்கு தெரியாதுன்னு இந்த இதை நீங்கள் சொல்லுங்க. தப்பு. கழு அப்படிங்கிறது வந்து ஒரு கோரப்புள்ளையோட பேர். கோரப்புல் இந்த மாதிரி பாய் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதில் வந்து கழுங்கிறது ஒரு கோரப்புல். அந்த கோரப்புல்லை வந்து பாயா நெய்வாங்க. நெஞ்சிட்டு இருக்கும்போது அதுலேருந்து கற்பூர வாசம், சூட வாசம் அந்த பாயிலேருந்து வரும். எங்கள் காலத்தில் அந்த மாதிரி இருக்குது. பாயில் தான் படுக்கப்படும். தாளம்பு பாய் இருக்குது, நிறைய பாய் வகைகள் இருக்குது. அதை வந்து பிள்ளைகளை படுக்கப்படும். உடம்பு சூடே கிடையாது, பிள்ளைகளுக்கு கண்ணு போகாது, ஒன்றுமே செய்யாது. அப்போ கழுத்தைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னா, அந்த கழுங்கிற அந்த கோரைப்புள்ள தைக்க தைக்க உருவாகக்கூடிய அந்த சூட வாசனை அதில் வரும். அப்போ அந்த சூட வாசனைகள் அந்த பாயில் குழந்தைகளை படுக்கப்பட்டோம்னா அந்த பக்கத்தில் பூச்சி கூட வராதுப்பா. இதுதான் காலத்தால் மருவி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை இந்த பழமொழியை மாற்றிவிட்டோம் நம்ம. இன்னும் நிறைய பழமொழி இருக்குது, அதெல்லாம் அப்பப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால இந்த பாயை வந்து உபயோகம் பண்ணி படுக்கணும்ப்பா. பாயை நல்லா கீழே நல்லா நீளமாக விரிச்சு விட்டுட்டு என்ன செய்யணும், சமாதானமாக படுத்துடணும். காரணம்னா வீட்டுக்கு வீடு பாருங்க, ஒரு 15 தலைவணி வச்சுருப்பாங்க. தலைக்கு 2 வச்சுக்காக, வயிற்றுக்கு 2 வச்சுக்காக, கால் 2 வச்சுக்காக, கடைசி வச்சுக்காக. கழுத்தை வந்து நம்ம இப்படி சமாதானமாக படிக்கும்போது பாருங்க, பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக அப்படி போடும். இதையே கழுத்தை இப்படி தூக்கி வச்சு பாருங்க, இங்கே வர ரத்தம் கடற்கரை மேலே எப்படி ஏறும்? அது போகாது. பள்ளத்தை நோக்கித்தே போகும், ஒரு மேட்டை நோக்கி வராதே. பார்த்துக்கோம்ல, அதாவது ஒரு மழை பெஞ்சா கூட மேட்டில் இருந்து பள்ளத்துக்கு தான் ஒரு வருஷம், பள்ளத்துலேருந்து எப்படி மேட்டுக்கு வரும் நம்மளுக்கு தெரியாத யோசனையா? அதனாலும் சரி, தலைவணியை வைக்கவே வைக்காதீங்க. சின்ன பிள்ளை உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஆரம்பத்துலேருந்து தலைவணி வைக்காம படுத்து பழகிருங்க. இப்போ நீங்கள் பழகிட்டீங்க, தலைவணி வச்சு பழகினா இந்த பழக்கத்தை வந்து மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். 1 வாரம் 10 நாளைக்கு கஷ்டப்படுவீங்க. ஆனால் வாழ்நாள் பூரா உங்களுக்கு புடனி வலி இருக்காது, இடுப்பு வலி இருக்காதுல்ல. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிருங்க. தலைவணி தூக்கி ஓரம் கட்டிடுங்க. பாயை வாங்கி வச்சுருங்க. பாயில் நல்லா நல்லா விரிச்சு போட்டு நல்லா நீட்டமாக சாஷ்டாம படுத்துங்க. சூப்பராக வரும் தூக்கம். நஷ்டப்படணும்ப்பா. அதனால என்ன சரி, உட்காரும் போது கூட சேரில் உட்காரும் போது கூட நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்து எழுத சொல்லணும். நம்ம அந்த காலத்தில் படிக்கும்போது சேர் போட்டு பாருங்க, பள்ளிக்கூடத்துல நல்லா உட்காந்து எழுத பண்ணி. இப்போ நாங்கள் இப்படி குளிஞ்சிட்டு எழுதுறாங்க. சைக்கிள் தயார் பண்ணுறது கூட குளிஞ்சுக்கிட்டு ரேஸில் போகிற மாதிரி சைக்கிள் தயார் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு குறுக்கு வழி வருமா இல்லையா? இதனால தான் சொல்கிறேன், உட்கார்றது படுக்கிறது ரெண்டுமே நம்மளோட பொசிஷன்ல இருந்து மாறுபடும் போது இந்த எலும்புகள் நம்மளுக்கு வந்து விலகுவதற்கும் ஜவ்வுகள் விலகுவதற்கும் நமக்கு நாமே காரணமா இருக்கும். அதனால படுக்கிறதுக்கு இனிமே, அதாவது மெத்தையில படுக்கிறீங்களா, அது வந்து வெயில் காலத்துல மெத்தை வந்து நல்லா சூடா போயிருப்பா. பனி காலத்துல செய்ய இந்த மெத்தையானது நல்லா குளிர்ச்சியா வந்துடும். இப்போ ரெண்டுக்கும் உபயோகம்லாம் போயிடுது. எந்த காலத்துக்கும் வந்தது இந்த பாய் தான், பத்தமடா பாய் தான். இது மாதிரி சொர்க்கம் எங்கேயுமே கிடைக்காதுப்பா. இது விரிச்சு போட்டு பேசாமல் கையை தலைக்கு வச்சுட்டு ஒரு அனாவை படுத்து பாருங்களேன், சுகமோ சுகம். அன்றைக்கெல்லாம் வயக்காட்டில் நம்ம தாத்தா பாட்டிலாம் விதை வச்சு விட்டு நாட்டு நிறுத்துட்டு புளிய மரத்தோடு படுத்து கிடப்பாங்க. முத்தாங்கி சிலையை உதறி அப்படி போட்டுவிட்டு அப்படியே சுகமாக தூங்குவாங்க. 1 மணி நேரம் அவங்களை எழுப்ப கூட முடியாது, அப்படி தூங்குவாங்க. அதனால தான் அவங்களுக்கு சீக்கு சாங்கு இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், எலும்பு வலி இல்லாமல், முதுவலி இல்லாமல் இருந்தாங்க. இதெல்லாம் பெரிய காரணப்பா. இதுலேருந்து அவங்க நம்ம கற்றுக்கிட்டு ஃபேஷன் ஃபேஷன் ஃபேஷன்னு நமக்கு நாமே விதையை விதைச்சு நம்ம இன்னைக்கு வியாதியில் உட்காந்துருக்கோம். அதனால தான் சொல்கிறப்பா, உணவுகளை மாற்றுங்க.
நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றணும். கட்டாயம் முதல்ல உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதே மாதிரி பாயை வாங்கி யூஸ் பண்ணிடுங்க. தலைவாணி கொடுக்கவே கொடுக்காதீங்க. இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை ஆரம்பத்துலேருந்தே குழந்தை கொண்டு போனால் நம்ம குழந்தைகளுக்கு எந்த நோயும் வராது, எதுவுமே வராது. நல்லா இருப்பாங்க. நல்லா 100 வயசு வரைக்கும் நோயற்ற வாழ்வு அவங்க கட்டாயம் வாழ்ந்தே ஆவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்போ சொல்லுங்க, கரெக்டான நீங்கள் அனுபவிச்சு பார்த்த வரை எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்ப்பா.